ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் தமிழ் எக்ஸாமோட டிப்ஸ் பார்க்க போகிறோம். எப்படி எழுதலாம், நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு அப்படின்றது தான் இந்த வீடியோட முக்கியமான மோட்டிவ். எந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபஸ்ட்டு ஒரு ரீடிங் டைம் கொடுக்குறாங்கல்ல, அந்த 10 to 15 minutes, அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா அந்த டைம்லேயே வந்து நீங்கள் கொஸ்டின் பேப்பரை படிக்கும்போதே எந்த கொஸ்டினெல்லாம் நம்ம சாய்ஸில் விட போகிறோம், எந்த கொஸ்டினை எழுத போகிறோம், எந்த கட்டுரை வந்து நம்ம தமிழில் வந்து எழுதலாம், இந்த எக்ஸாமில் கேட்டிருக்க கொஸ்டினில் எது உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்றத அந்த 15 minutes டைம்லேயே நீங்கள் வந்து டிசைட் பண்ணிடணும். அந்த டைமே வந்து டிசைடிங் டைம் தான். எதை அட்டென்ட் பண்ண போகிறோன்ற டிசைட் பண்ணிக்கிறதுக்கான டைம் அந்த ரீடிங் டைம் தான். அந்த டைமை வேஸ்ட் பண்ணிவிட்டு சும்மா கொஸ்டின் பேப்பரை கண்ணால் மட்டும் பார்த்துட்டு திருப்பி எக்ஸாம் எழுதும்போது ஒரு செக்ஷனுக்குள்ளேயும் போகும்போது ஓகே இதில் எது எழுதலாம் அப்போ உட்காந்து நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கடைசி கொஸ்டின் எழுதுறதுக்கான டைமை நீங்கள் அங்கே வேஸ்ட் தான் பண்ணுறீங்க. எனக்கு டைம் பத்தலை அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க அந்த ரீடிங் டைமை கண்டிப்பாக வேஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தம். எக்ஸாம் ஹாலுக்குள்ளே நீங்கள் உங்கள் பேப்பர், இன்விஜிலேட்டர் சொல்கிற டைமிங், அதை தவிர எதுவுமே கிடையாது. யாரை பற்றியும் யோசிக்கக்கூடாது. உங்களுக்கு என்ன தெரியும், என்ன ஆன்சர் பண்ண போகிறீங்க அதை ஃபஸ்ட்டு யோசிங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ரீடிங் டைமில் ஃபஸ்ட்டு இப்போ கொஸ்டின் பேப்பர் ஓப்பன் பண்ணுறோம் தமிழ் பேப்பரை. ஃபஸ்ட்டு செக்ஷன் ஏல வந்து பேசேஜ் ரீடிங் இருக்குது. நாட் செக்ஷன் ஏ மட்டும் இல்லை, நம்மளுக்கு ஆக்சுவலாக மொத்தமாக ஃபுல் கொஸ்டின் பேப்பர்லேயும் பார்த்தோன்னா 3 பேசேஜ் ரீடிங் இருக்குது. அதாவது ஒரு பெரிய பேராகிராஃப் கொடுத்துட்டு அதை பேஸ் பண்ணி கீழே 5 கொஸ்டின் கேட்குறாங்கல்ல, அது வந்து ஏதோ ஒரு பேசேஜ் தான் அவங்க கொடுப்பாங்க. அந்த மாதிரி 3 பேசேஜ் உங்களுக்கு வரும். அந்த நியூ பேசேஜை நீங்கள் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க. எடுத்த உடனே பேசேஜை ரீட் பண்ணாமல், ஈவன் அந்த ரீடிங் டைமில் கூட எடுத்த உடனே பேசேஜை ரீட் பண்ணாமல் பேசேஜுக்கு கீழே கொடுக்கப்பட்டிருக்க கொஸ்டின்ஸை முதல்ல படிங்க. கொஸ்டின்ஸை முதல்ல படிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசேஜை போய் ரீட் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்ம மைண்டை நம்மக்கிட்ட சொல்லும் இதை பற்றின கொஸ்டின் நமக்கு கீழே இருக்குதுன்னு சொல்லி அதை கொஞ்சம் டபுள் த டைம் நம்ம மைண்டை ரீட் பண்ணோம். அப்போவே நம்ம ஆன்சரை வந்து என்ன பண்ணிடலாம்னா ஃபைண்ட் பண்ணிடலாம். அப்படியே கீழே பார்த்து ஓகே இந்த கொஸ்டின் இருக்குது, இதோட ஆன்சர் இங்கன்றது அந்த ரீடிங் டைமில் நீங்கள் வந்து இது பண்ணிடலாம். இதை விட்டுட்டு ஃபஸ்ட்டு பேசேஜை படித்தோம் அப்படின்னா திருப்பியும் கொஸ்டினை படிக்கும்போது மறுபடியும் அந்த வார்த்தை எங்கே இருக்குன்னு நம்ம போய் தேடணும். அதில் கண்டிப்பாக டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ பேசேஜ் ரீடிங்கில் நம்ம பண்ண வேண்டியது ரீட் த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் தென் பேசேஜ் அதுக்கப்புறம் படித்து ஆன்சர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எழுதிடலாம். எல்லாமே உங்களுக்கு டேரெக்டாக மேக்ஸிமம் உங்களுக்கு பார்த்தாலே கண்டுபிடிக்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ இந்த 15 மார்க் வந்து எல்லாராலையும் வாங்க முடியும். கடைசியாக பார்த்துக்கலாம், இதை வந்து பெருசாக இருக்குது ரீட் பண்ணுறதுக்குன்னு சொல்லி ஒமிட் பண்ணிவிட்டு மற்ற கொஸ்டின்லாம் எழுதிட்டு வந்து பேசேஜ் ரீடிங் பார்த்துக்கலாம். அந்த தப்பை பண்ணாதீங்க. மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போதே அந்த பேசேஜ் ரீடிங்கை முடிச்சிருங்க. அந்த 15 மார்க்ஸ் அப்படியே வாங்கிடலாம். ஓப்பன் புக் எக்ஸாம் மாதிரி உங்கள் கையிலே ஆன்சரையும் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு படித்து எழுதுன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அதை கடைசியில் போஸ்ட்பான் பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் குட். அதனால் ஃபஸ்ட்டே படித்து பேசேஜ் ரீடிங்க்கு ஆன்சர் பண்ணிடுங்க. ஸோ இதில் உங்களோட 80 மார்க்ஸ் வந்து எப்படி ஸ்ப்ளிட் அப் ஆகிருக்கு அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். கிராமர் 1 மார்க்ஸ்லேருந்து 16 மார்க்ஸ் கேட்குறாங்க. இப்போ யோசிச்சு பாருங்கள், இது ஒரு 15, இது ஒரு 16, இது ரெண்டும் கரெக்டாக ஆன்சர் பண்ணாலே 31 ப்ளஸ் உங்களோட இன்டர்னல் 20 மார்க்ஸ் 50 மார்க் பேப்பர் வந்துடும். ஸோ இந்த கிராமர் 1 மார்க் வந்து ரொம்ப சிம்பிள். 4 ஆர் 16 அப்படின்னு ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு வந்து 4 கொஸ்டினாக வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணியிருக்காங்க. எப்படி பண்ணியிருக்காங்கன்னா இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. உங்களுடைய எல்லா லெசனுக்கு பின்னாடி உங்கள் புக்கில் இருந்து தான் கொஸ்டின் கேட்குறாங்க. மேக்ஸிமம் 80 to 90% புக் கொஸ்டின் தான் கேட்குறாங்க. எல்லா லெசனுக்கு பின்னாடி இலக்கண குறிப்புன்றது வந்து கொஸ்டினில் இருக்குது. இப்போ மாநகர் அப்படின்னா உரிச்சொல் தொடர், மான்னா பெரிய அதனால வருது, தாயும் சேயும் இம்ல முடியுது அதனால அது எண்ணுமை. அந்த மாதிரி அதுக்குன்னு ஒரு சர்டைன் ரூல் இருக்குது. அதோட வீடியோவும் நம்ம சேனலில் அவைலபிளாக. ஜஸ்ட் அந்த ரூலை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம எல்லா லெசனுக்கு பின்னாடியும் போய் இலக்கண குறிப்பை படிக்கிறத விட இந்த வேர்டு இப்படி வந்தால் இதுக்கு இதுதான் ஆன்சர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப சிம்பிள். எந்த வேர்டு கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஒரு வினா, ஒரு கொஸ்டினை கொடுத்துட்டு இது எந்த வகையான வினா, இது எந்த வகையான விடை அப்படின்னு கேட்குறது. ஒரு செயல் கொடுத்துட்டு இதில் வந்திருக்கிற வேற்றுமை தொடர் எது அப்படின்னு கேட்குறது. இது எல்லாமே கிராமரை பொறுத்த வரைக்கும் புக்கோட எக்ஸாம்பிள்லேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இது வரைக்கும் நான் வந்து புக் எக்ஸாம்பிள் தான் படிச்சிருக்கேன்னா வெல் அண்ட் குட், அதை நல்லாவே ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நான் இப்போ தான் அதை ஃப்ரெஷ்ஷாக படிக்கவே போகிறேன் என்னோட எக்ஸாமுக்கு அப்படின்றவங்க திருப்பியும் புக்கை ரீட் பண்ணி ஒரு பேஜாக படிக்காமல் கான்செப்ட் வீடியோ அவைலபிளாக இருக்குது. அந்த கான்செப்ட் போய் கற்றுக்கோங்க. இந்த மாதிரி வேர்டு வந்தால் இதுதான் ஆன்சர் அப்படின்னு கற்றுக்கோங்க. அப்போ ஈஸியாகவே படிச்சிடலாம். புக்கு ஃபுல்லாக நம்ம படிக்காமலே எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ண முடியும். அதுதான் கரெக்ட் வே ஆஃப் லேர்னிங் த கிராமர் பார்ட் வந்துட்டு எப்போவுமே வந்து கான்செப்டை தான் நம்ம கற்றுக்க பார்க்கணும். அப்படி படிச்சிட்டிங்கன்னா 16 மார்க் ஆன்சர் பண்ணிடலாம் ஈஸியாக. நெக்ஸ்ட்டு வந்து என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள். ஏதோ ஒரு செயல், உங்களுக்கு நிறைய செயல் இருக்குது, மலைப்படுக்கடம் நிறைய செயல் பகுதிகள் இருக்குது. அதில் ஏதோ ஒரு செயல்லேருந்து ஒரு 4 லைன்ஸ் கொடுத்துட்டு அந்த 4 லைனை பேஸ் பண்ணி கீழே 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. செயல் படிக்கும்போது செயலை பொறுத்த வரைக்கும் எப்படி தெரியுமா கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, அந்த செயல் வந்து எந்த நூல்லேருந்து எடுக்கப்பட்டிருக்குன்னு கேட்குறாங்க.
இல்லைன்னா அந்த நூலை எழுதின ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அந்த 4 லைனில் யூஸ் பண்ணியிருக்க நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணாத ஒரு வேர்டோட மீனிங் என்ன? நீங்கள் உங்கள் புக்கே ஓப்பன் பண்ணி பாருங்களேன், எந்த செயல் கொடுத்தாலும் கீழே சொல்லும் பொருளும் அப்படின்னு இருக்கும். அதாவது ஒரு புது வார்த்தையோட கரெக்டான பொருள் என்ன? ஏன்னா நம்ம வந்து செயலில் இருக்க எல்லா வார்த்தையும் நம்ம வந்து ரியல் லைஃப்பில் யூஸ் பண்ணுறது கிடையாது. அதனால அவங்க ஏதாவது வித்தியாசமான புலவர்கள் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதோட கானகம்னா காடுன்னு அர்த்தம். அந்த மாதிரி அவங்க வந்து நிறைய சொல்லும் பொருளும் கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து கொஸ்டின் வந்து அந்த லைன்ஸில் கேட்குறாங்க. ஒரு அந்த லைன்ஸை படிக்கும்போது அந்த செயலோட பொருள் தெரிஞ்சால் இந்த 5 மார்க் நம்ம வாங்கிடலாம். ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஜஸ்ட் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கோங்க அந்த 5 மார்க் வாங்குறதுக்கு. அடுத்து என்னன்னு பார்த்தோம்னா செயலோட கொஸ்டின் ஆன்சர். செயலோட கொஸ்டின் ஆன்சர் வந்து எனி 2 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். ரெண்டுமே வந்து 3 மார்க்ஸ். கொஸ்டினை மட்டும் ஆன்சர் பண்ணாமல் விடாதீங்க. இப்போ ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ வந்து முருகர் வந்து செங்கீரை பருவம் ஆடினதை வந்து குமரகுருபர் எப்படி குறிப்பிடுகிறார் அப்படின்னா, உங்களுக்கு அதை பற்றி என்ன தெரியுமோ, அவர் எந்தெந்த அணிகலன்லாம் முருகர் அணிந்திருந்தார்னா நெற்றி சூடி அந்த அந்த அணிகலன்களோட கிண்கிணி வந்து காலில் அணிஞ்சிருந்தார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்ன தெரியுமோ ஜஸ்ட் ஒரு 2-3 லைன் எழுதிருங்க. கொஸ்டின் அட்டென்ட் பண்ணாமல் மட்டும் விடக்கூடாது. நம்மளுக்கு எந்த நெகட்டிவ் மார்க்கிங்கும் கிடையாது. கண்டிப்பாக 80 மார்க்ஸ்க்குனா 80 மார்க்ஸ் பேப்பரில் எழுதிருங்க. இதை எழுதினவர் வந்து குமரகுருபர், முருகரை பற்றி எழுதியிருக்காரு, முருகன் தான் பாட்டுடைய தலைவர், அவர் நிறைய அணிகலன்கள் அந்த கொஸ்டின்ல இருந்தே 4 லைன் நம்மளால எழுத முடியும். அந்த மாதிரி கூட நம்ம எழுதலாம். ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட முடியும் நம்மளால. அதே மாதிரி உரைநடையோட கொஸ்டின் ஆன்சர் வந்து 4 மார்க் கொஸ்டின், 3 கொஸ்டின் ஆன்சர் பண்ணணும். உங்களுக்கு லெசன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஆல்ரெடி வீடியோஸும் அப்லோட் ஆகிருக்கு, பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் ரொம்ப பெரிய பேசேஜாக இருந்தால் கொஞ்சம் பிரேக் பண்ணி ஒரு 5 லைனுக்கு அப்புறம் செகண்ட் பேரா மாதிரி போட்டு கொஞ்சம் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ஒரு கொஸ்டின் ஆன்சர் எழுதுனதுக்கப்புறம் கண்டிப்பாக லைன் போட்டு இப்படி கம்ப்ளீட் பண்ணுங்கள். கொஸ்டின் பேப்பரில் என்ன கொஸ்டின் நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை தான் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களோட கொஸ்டின் ஆன்சரோட நம்பர் வந்து 23ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 23ன்னு போட்டு தான் எழுதணும். நான் கொஸ்டின் ஆன்சர்னு நான் ஆரம்பிச்சிட்டேன், கொஸ்டின் ஆன்சர்னு ஆரம்பிச்சிட்டேன், நான் 1 2 3 அப்படின்னு போடவே கூடாது. கொஸ்டின் நம்பர் கொஸ்டின் பேப்பரில் என்ன இருந்ததோ அதை தான் போடணும். அதை போட்டு தான் எழுதணும். அப்போ தான் அவங்க கரெக்ஷன் பண்ணுவாங்க. அந்த மார்க்கை கொண்டு போய் அவங்க டாப் ஷீட்டில் வேறு அவங்க ஃபில் பண்ணுவாங்க. அதனால் நம்பர் மிஸ் மேட்ச் ஆனால் அந்த கொஸ்டினுக்கு வந்து மார்க் கிடைக்காது. கொஸ்டின் புக்கில் இருக்க நம்பர் போடுறதோன்னு மட்டும் இல்லாமல் கொஸ்டின் எழுதி முடிச்சோம் லைன் போடுங்க. ஏன்னா இன்ஸ்ட்ரக்ஷனில் கூட சொல்லியிருக்காங்க ஒரு கொஸ்டின் முடிஞ்சதுக்கப்புறம் லைன் போடுங்க அப்படின்ட்டு. அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பெருசாக எழுதுனா நிறைய மார்க் போடுவாங்கன்னு சொல்லி நிறைய லைன்ஸை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஒரு கொஸ்டின் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு லைன் விடலாமே தவிர ஒரு லைனுக்கும் ஒரு லைன் விட்டு எழுதுறது வந்து ராங். அப்படி பண்ணக்கூடாதுன்றதை இன்ஸ்ட்ரக்ஷனில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பேப்பரோட 2 சைட்லையுமே எழுதணும். லெஃப்ட் சைடும் எழுதணும், ரைட் சைடில் எழுதணும். 1 சைடு மட்டும் எழுதிட்டு 1 சைடு நிறைய பேப்பர் வந்து ஃபில் பண்ணலாம். அந்த தாட்டில் எழுதாதீங்க. கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு அது இன்னும் வெறுப்பாக தான் இருக்கும். எதுக்கு இவ்வளோ லாங்காக பேப்பர் கொண்டு போயிருக்காங்க, ஏன்னா கவுண்டிங் ஜாஸ்தியாகணுன்ற அந்த பேட்டர்னில் எழுதாதீங்க. கொடுத்துருக்க கண்டென்ட் அவங்க எவ்வளோ வேர்ட்ஸில் எழுத சொல்கிறாங்களோ அதுக்குள்ளே எழுதிட்டாலே அவங்க ஃபுல் மார்க் போட்டு தான் ஆகணும். ஸோ அதெல்லாம் தான் நீங்கள் இந்த கொஸ்டின் ஆன்சரில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. நெக்ஸ்ட் வந்து கவிதையை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு பிக்சர் கொடுக்குறாங்க. அந்த பிக்சர் கூட அவங்க புக்கில் இருந்து தான் கொடுக்குறாங்க. எல்லா லெசனோட பின்னாடியும் ஒரு பிக்சர் இருக்குது. அந்த பிக்சருக்கு வந்து அந்த கவிதைக்கு ஒரு ஹெட்டிங் கொடுத்துட்டு அந்த கவிதை ஏதாவது ஒரு 4 லைன் எழுதுங்க. ஏதாவது பாடல் மாதிரி கூட எழுதலாம். ஆல்ரெடி உங்கள் புக்கில் இருக்க உங்ககிட்ட அதோட ஆன்சர்ஸும் இருக்கும். அதை ரிவைஸ் பண்ணிட்டு போனால் கூட உங்களால் எழுதிட முடியும். அப்புறம் லெட்டர் ரைட்டிங்கில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து மேபி அவங்க அஃபிஷியல் லெட்டர் கேட்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து பர்சனல் லெட்டர் கேட்கலாம். அஃபிஷியல் லெட்டர் அப்படின்னும் போது ஒரு நூலகம் அமைத்து தரக்கூடிய ஆணையருக்கு வந்து லெட்டர் எழுது, தெருவிளக்கு அமைத்து தரக்கூறி, நூலகம் அமைத்து தரக்கூறி, இல்லை சாலைகளை சரி செய்யக்கூறி இவங்க வந்து கலெக்டருக்கு வந்து லெட்டர் எழுது அப்படின்னு சொல்லலாம். இல்லை உங்கள் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் கிட்டேருந்து ஒரு போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு லெட்டர் எழுது அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா ஏதாவது போலீஸ் ஸ்டேஷனில் என்னோட மிதிவண்டியை காணும்னு கம்ப்ளைண்ட் பண்ணு அப்படின்னு கம்ப்ளைண்ட் லெட்டர் கேட்கலாம். இது எல்லாமே அலுவலக லெட்டர்னு சொல்லுவாங்க, அஃபிஷியல் லெட்டர். இதுக்கு வந்து உங்ககிட்ட ஒரு பேட்டர்ன் இருக்குல்ல, அனுப்புனர், பெறுநர், மதிப்பிற்குரிய ஐயான்னு போட்டிருக்கணும், பொருள் போட்டிருக்கணும், உள்ளடக்கம் எழுதியிருக்கணும், நன்றின்னு போட்டு உங்கள் உண்மையுள்ள அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கணும். கரெக்டாக சைடில் டேட் போட்டுக்கணும். எல்லாத்துக்குமே வந்து ஸ்டெப் மார்க் இருக்குது. அனுப்புனர் எழுதுனாதான் ஆஃப் மார்க், பெறுநர் ஆஃப் மார்க், மதிப்பிற்குரிய ஆஃப் மார்க் அப்படின்னு சொல்லி ஸ்பிளிட் அப் பண்ணி தான் மார்க் கொடுப்பாங்க. அதனால் எதையுமே விடக்கூடாது. கீழே ஈவன் டேட் அண்ட் பிளேஸ்க்கு கூட மார்க் இருக்குது. ஸோ அதையும் விடாமல் கரெக்டாக எழுதுங்க. லெட்டர் ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ரெஷ் ஷீட்டில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். பேப்பரோட பாதியிலேருந்து ஆரம்பித்து லெட்டர் ரைட்டிங் என்றைக்குமே எழுதாதீங்க. கொஞ்சோண்டு பாதி ஸ்பேஸ் இருக்குமா, நான் அதை விட்டுட்டா ஒன்றும் ஆகாதானா கண்டிப்பாக ஒன்றும் ஆகாது. ஏன்னா லெட்டர் ரைட்டிங்கிறது ஒரே ஷீட்டில் வரும்போது தான் பார்க்குறக்கும் நல்லாயிருக்கும், ஃபுல் மார்க் போடுவாங்க. அதை பிரேக் பண்ணி எழுதாதீங்க லெட்டர் ரைட்டிங் மட்டும். அந்த உரைமேல் முகவரி கூட அந்த பாக்ஸில் எழுதி அங்கேயே கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஏன்னா பெறுநர் அட்ரஸ் வந்து நம்மளுக்கு உரைமேல் முகவரியில் வரும். அதை எழுதி அந்த உரைமேல் முகவரிக்கு ஒரு பாக்ஸும் போட்டுருங்க. ஸோ பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும், உங்களுக்கு ஃபுல் மார்க்கும் கிடைக்கும். ஸோ இதான் லெட்டர் ரைட்டிங் பற்றி. பர்சனல் லெட்டர்னும் போது அன்புடைய தோழருக்கு இல்லைன்னா ஏதாவது உறவு முறை கூட அவங்க எல்லாம் சொல்லியிருப்பாங்க.
என்னை கேட்டால் உறவுமுறையை விட அஃபிஷியல் லெட்டர் எழுதுறது தான் ஈஸி. ஏன்னா ஸ்டெப் மார்க் வச்சு கொடுக்கும்போது நமக்கு நிறைய மார்க்ஸ் கிடச்சிரும். ஆனால் நண்பனுக்கு எழுதும்போது வந்து அந்த பாடி ஆஃப் த லெட்டர் உள்ளடக்கம்னு சொல்லுவோம்ல, அதுதான் வந்து நம்ம பெருசாக எழுதணும். அந்த இடத்துல அவங்க மார்க் குறைக்கிறதுக்கு கொஞ்சம் சான்சஸ் ஜாஸ்தி. ஏன்னா அதில் வந்து ஸ்டெப்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அதில் ஜஸ்ட்டு விழி மேலே வந்து போட்டிருப்போம், இல்லை டேட் போட்டிருப்போம், கீழே வந்து உன்னது ஆருயிர் தோழன் தோழி அப்படின்னு அது மட்டும்தான் அங்கே ஸ்டெப்ஸ் இருக்குது. மற்றது ஃபுல்லாக பாடி ஆஃப் த லெட்டர்லாம். பாடி ஆஃப் த லெட்டருக்கே 3.5 மார்க்ஸ் கிட்ட வருவாங்க. அதனால பெட்டர் நீங்கள் அலுவலக லெட்டர் எழுத பாருங்கள். அப்போ நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். அடுத்து துணைப்பாடம். உங்களோட துணைப்பாடம்ன்றது ஒரு கதை தான். துணைப்பாடத்தோட கதையை நீ எழுதுற அப்படின்னா எழுதலாம். கட்டுரை வந்து முன்னுரை, பொருளுரை, முடிவுரை. பொருளுரையில் கண்டிப்பாக நிறைய சப்டாபிக் போட்டு எழுதுங்க. இப்போ ஒரு பாய்ச்சல் வருது அப்படின்னா அனுமரோட தோற்றம் எப்படி இருந்தது, என்ன எப்படி என்னெல்லாம் நடந்தது, ஒரு சின்ன பேரால ஒரு 4 லைன் 3 லைன் இருந்தால் கூட போதும் பொருளுரையில். அதே மாதிரி ஒரு 6-7 சப்டாபிக் போட்டு எழுதுனீங்கன்னா உங்களுக்குமே நிறைய எழுதின மாதிரி இருக்கும். அவங்க கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். ஈவன் உள்ளே போய் ஒரு லைனும் ரீட் பண்ணாமல் அந்த சைட் டாபிக் பார்த்துட்டே வேகமாக வந்து கரெக்ஷன் பண்ணிட்டு வந்துடுவாங்க. ஸோ துணைப்பாடம் ஈஸியாக எழுதிடலாம். எழுதி முடிச்சதுக்கப்புறம் ஒரு லைன் போட்டு அதை கம்ப்ளீட் பண்ணுங்கள். நிறைய கலர் பென்ஸ் யூஸ் பண்ணி எழுதாதீங்க. பிளாக் அண்ட் ப்ளூ மட்டும் யூஸ் பண்ணுங்கள். சைட் டாபிக்லாம் வந்து பிளாக் பென்லேயும் உள்ளே இருக்க கண்டென்ட் வந்து ப்ளூ பென்லேயும் எழுதுங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன் வந்து நோட்ஸ் டெவலப்பிங். ஒரு 6-7 வேர்ட்ஸ் மாதிரி கொடுத்துட்டு இந்த வேர்ட்ஸை வந்து டெவலப் பண்ணி ஒரு பொது கட்டுரை மாதிரி எழுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதில் இருக்கிற வேர்ட்ஸையே சப்டாபிக்காக போட்டு எழுதிடலாம். கண்டிப்பாக ஒரு டைட்டில் கொடுங்க. டைட்டில் கொடுத்துட்டு மறுபடியும் முன்னுரை. அது மாதிரி கட்டுரை எழுதும்போது, பொது கட்டுரை எழுதும்போது பொருள்கோள் காட்டுங்க. நீங்கள் ஆல்ரெடி வந்து திருக்குறள்லாம் படிச்சிருக்கீங்க. அந்த நீங்கள் எழுதுகிற கண்டென்ட்டுக்கு ஆப்டாக ஏதாவது திருக்குறளோ, இல்லை நீங்கள் படித்த ஏதாவது செயலோ, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது பழமொழி இருந்தால் கூட அதை பிளாக் பென்ல எழுதி இந்த பழமொழியில் இப்படி சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி மேற்கோள் காட்டுறது வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா அப்படி இருந்தால் அவங்க ஃபுல் மார்க் போடுவாங்க. இந்த குழந்தை வந்து மேற்கோள்லாம் காமிச்சு எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பொது கட்டுரை எழுதும்போது திருக்குறள்லேருந்து உங்களுக்கு வந்து 4 மார்க்ஸ் கேட்பாங்க. அதாவது திருக்குறளில் நடுவில் ஏதாவது ஒரு வேர்ட்ஸ் மட்டும் வந்து மிஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த வேர்டை நம்ம கண்டுபிடிச்சி எழுதணும். அந்த வேர்டை மட்டும் எழுதாதீங்க, கம்ப்ளீட் திருக்குறளையுமே எழுதுங்க. ஏன்னா கீழே கூட வந்து அப்படிதான் சொல்லி மற்ற எல்லா 1 மார்க்ஸுக்கும் நீங்கள் அந்த ஆப்ஷன் பொய்கை அப்படின்னு சொல்லி எழுதுனா போதும். ஆனால் திருக்குறளை பொறுத்த வரைக்கும் அந்த கம்ப்ளீட் திருக்குறளையுமே எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எழுதுங்க, ஃபுல் மார்க் கிடைக்கும். உங்கள் புக்கிலேருந்து தான் திருக்குறள் வரும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.